வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு. வாக்குச்சாவடி மையங்களில் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றிய பொதுமக்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. ஒட்டுமொத்தமாக 84.69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை மாவட்ட தொகுதிகளில் இரவு 9 மணி நிலவரப்படி 83.45% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக ஆர்கே நகரில் 89.73%, மயிலாப்பூரில் குறைந்தபட்சமாக 74.57% வாக்குகள் பதிவானதாக தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரில் அதிகபட்சமாக 92.56% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.59% வாக்குகள் பதிவானதாக தகவல். நாடு சுதந்திரம் அடைந்த பின் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தலை வணங்குவதாக ஞானேஷ்குமார் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் கடமையை சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. ஒரு வாக்குதானே என எண்ணாமல் தலைமுறைக்கான தேர்தல் இது என்ற நினைப்பே உந்துதலுக்கு காரணம் எனவும் பதிவு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப் பெட்டிகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள். பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட மின்னணு இயந்திரங்கள். நான்கு முனை போட்டி நிலவும் தமிழ்நாடு தேர்தலில் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இழுத்து மூடப்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள். 6 மணிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் கொடுத்து வாக்களிக்க ஏற்பாடு செய்த அதிகாரிகள். சிவகங்கையில் 6 மணிக்கு மேலாக வாக்களிக்க வந்த கவுன்சிலர் உட்பட பலருக்கும் வாக்களிக்க அனுமதி மறுப்பு. வாக்குச்சாவடி வாயிலேயே காத்திருந்து வாக்களிக்காமல் திரும்பிச் சென்ற அவலம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்தனர். சென்னை எஸ்ஐடி கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் துர்கா ஸ்டாலின், கிருத்திகா மற்றும் இன்பநிதி வாக்குப்பதிவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். குடும்பத்துடன் வாக்களித்த அவர் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியோடு வாக்களித்தார் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதே வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையாற்றினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். நயினார் நாகேந்திரன், திருமாவளவன், பிரேமலதா, அன்புமணி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். டிடிவி தினகரன், கமல்ஹாசன், வேல்முருகன், சரத்குமார் ஆகியோர் ஜனநாயக கடமையாற்றினர். நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் வாக்களிப்பு. நடிகைகள் த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், ஜோதிகா, நிக்கி கல்ராணி, குஷ்பு உள்ளிட்டோரும் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். வேங்கிய வயல் கிராம மக்கள் உட்பட பல்வேறு பகுதி மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். வாக்களிக்க யாரும் வரா நிலையில் வெறிச்சோடிய வாக்குச்சாவடி மையங்கள்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளுக்கு மணக்கோலத்தில் வருகை தந்த புதுமண தம்பதிகள் திருமணம் முடிந்த கையோடு மாலையும் கழுத்துமாக வந்து ஜனநாயக கடமையாற்றினர். கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருகம்பாளையத்தில் உடல்நலம் குன்றிய போதும் ஸ்ட்ரெச்சரில் சென்று வாக்களித்த முதியவர். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லக்குடியில் ஆம்புலன்ஸில் வந்து வாக்களித்த மூதாட்டி. சங்கராபுரத்தில் 102 வயது மூதாட்டி, குளித்தலையில் 99 வயது மூதாட்டி தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். சென்னை துறைமுகத்தில் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தவேகா வேட்பாளருக்கும் இடையே மோதல். இரு கட்சி தொண்டர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம். பாபநாசம் தொகுதியில் நாத்தக பெண் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார். திமுக நாத்தக தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. அடிக்க மாட்டான் எல்லாத்தையும். திருப்பத்தூரில் வாக்களித்ததை செல்போனில் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்ட நபர் கைது. தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையை மீறி வீடியோ எடுத்ததால் போலீசார் நடவடிக்கை. ஆத்தூரில் பெண் ஒருவர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக நாம் தமிழர் கட்சியினர் அதிகாரிகளோடு வாக்குவாதம். வாக்குச்சாவடியின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அரசியல் கட்சியினரை எச்சரிக்கும் முயற்சியில் டேபிள் சேர்களை உடைத்த பயிற்சி டிஎஸ்பி. வாக்குச்சாவடிக்கு அருகில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக காவல்துறை சார்பில் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உள்ள கீழ்ப்பாலூர் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எந்திரத்தை கீழே போட்டு உடைத்தவர் கைது. சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வாக்குச்சாவடி மையத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர். மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட காரம்பாக்கத்தில் தனது ஓட்டை வேறு ஒருவர் போட்டுவிட்டதாக பெண் ஒருவர் குற்றச்சாட்டு. ஒரு வாக்கால் ஒன்றும் ஆக போவதில்லை என்று அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாக வேதனை. ரேஸ்குள்ளே ஓட்டு போட வந்தேன். 8:30க்குள்ளே வந்தப்போ எங்களுக்கு வந்து என் ஓட்டு ஆல்ரெடி போட்டேன்னு சொன்னாங்க. யாருங்க போட்டாங்க? 10 நிமிஷம் முன்னாடி ஒருத்தவங்க போட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் யார் போட்டாங்க, என்ன போட்டாங்க, எனக்கு இன்னும் எந்த ஒரு ப்ரூஃப்மே கொடுக்கவே இல்லை. 2 hours மேலே ஆகுது. இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒரு ரெஸ்பான்ஸ் போய் பார்க்குற, ஒரு ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் 2 hours மேலே எல்லாம் அலட்சியமா ஒரு ஓட்டு தானே நீ போமான்னு சொல்கிறாங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. போட்டு போங்கன்னு சொல்றாங்க. சேலம் கெங்கவல்லி தொகுதிக்குட்பட்ட வீரகனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் உரிய முன்னேற்பாடுகள் இல்லை என புகார்.
வீல் சேர் இல்லாமல் வயதானோர் மாற்றுத்திறனாளிகள் ஆவது என்றும் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்றும் வாக்காளர்கள் குற்றச்சாட்டு. என்ன சொல்றாங்க? தலைவர் தான் அவங்க பிறந்தவங்கலாம் தலைவர் இருக்கணும். யாரு என்ன சட்டை பண்றாங்க? ஒருத்தர் சட்டை பண்ணல சாமி. பணக்காரங்களா இருந்து என்ன பண்றது? நான் வேணா ஆய் பண்ணேன், வேணா ஆய் பண்ணேன். என்ன பண்றது? இங்க என்ன பண்றது? மேற்கு வங்க மாநிலத்தில் இரவு 9 மணி நிலவரப்படி 91.78% வாக்குகள் பதிவு. 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிப்பு. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் தேர்தல் வாக்குப்பதிவின் போது வெடித்த வன்முறை. திரிணாமுல் காங்கிரஸ் ஹுமாயூன் கபீரின் ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதால் பதற்றம், தடியடி, கல்வீச்சு. மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைத்த தேர்தல் அதிகாரிகள். அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட இவிஎம் எந்திரங்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரையில் தலைவர்கள் தீவிரம். ஒருபுறம் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மறுபுறம் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் ஈடுபட்ட பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. $2030 சுமார் $500 பில்லியன் அமெரிக்க வர்த்தகம் என்ற இலக்கை நோக்கி செல்கிறது இந்தியா. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக வாஷிங்டனில் ஆக்கப்பூர்வமான பேச்சு நடப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் தகவல். வரலாற்றில் இல்லாத அளவாக மிகப்பெரிய எரிபொருள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது உலகம். வரும் காலங்களில் அணுசக்தி மட்டுமல்லாமல் சூரிய சக்தி, காற்றாலை உள்ளிட்ட துறைகள் வளர்ச்சி பெறும் என்றும் சர்வதேச எரிசக்தி முகமை நம்பிக்கை. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் ஆயிரக்கணக்கானோர் கைகளில் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. குண்டுவெடிப்பில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லாவில் வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை 3 குட்டிகளோடு மீட்பு. பல மணி நேரம் போராடி சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர். அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நடவடிக்கை நீடிக்கும் வரை ஹார்மூஸ் நீரிணையை திறக்க மாட்டோம். ஈரான் மீண்டும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. தங்களின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அங்கு நுழையவோ வெளியேறவோ முடியாது எனவும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறாக கடல் கன்னிவெடிகளை பதிக்கும் ஈரானிய படகுகளை தயக்கமின்றி சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவு. ஈரானின் இத்தகைய ஆபத்தான மற்றும் ஆத்திரமூட்டும் செயல்கள் அமெரிக்காவின் பொறுமையை சோதிப்பதாகவும் இனி நேரடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரான் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருந்தாலும் இந்தியர்கள் யாரும் அந்நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வான்வெளி கட்டுப்பாடுகள், பிராந்திய பதற்றம் முழுமையாக நீங்காததால் இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்கவும் உத்தரவு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை பந்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 103 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி அபார வெற்றி.
இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் ஒடிசா FC அணியை வீழ்த்தி அசத்தல்.